பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முக்கிய சகா எனப்படும் இனிய பாரதியின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை இனிய பாரதியின் சகாக்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதுகளால் இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்புபட்டவர்கள் அச்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிய பாரதியின் இன்னும் ஒரு சகாவான வெலிகந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்பவரை மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 2007ஆம் ஆண்டு ஆணி மாதம் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்துவழி பகுதிகளில் வைத்து கைது செய்தனர். இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வெலிகந்தை தீவுச்சேனை வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதியை கிரான் வைரவர் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சம்பவ தினமான நேற்றைய தினம் மாலை 4 மணி அளவில் குற்ற விசாரணை பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இனிய பாரதியை கைது செய்து விசாரணையின் பின்னர் இனிய பாரதியின் முன்னாள் சாரதி செந்தூரன், அவரது சகாவான சந்துவழியைச் சேர்ந்த சசீந்திரன் தவசீலன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மன்னாப் என அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர் உட்பட இனிய பாரதியின் சகாக்கள் ஆகிய 4 பேரை குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருவதையிட்டு இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்புபட்டவர்கள் பய பீதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.